திட்டக்குடியில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கும் விவகாரம் கண்டறியப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்கிட கேட்கலாம். அருள், வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார்? அவர் கைது செய்யப்பட்டிருக்காரா? என்ன நிலவரம்? வணக்கம். கிராமத்தைச் சேர்ந்த செல்வம், வயது 39. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக உள்ளார். இவருக்கு சொந்தமான வயலில் கொட்டகை அமைத்து அதில் கள்ள நோட்டு அடிப்பதாக ராமநத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் இன்று அதிகாலை ராமநத்தம் சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்கள் வருவதை முன்கூட்டியே பார்த்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது. இந்நிலையில் அந்த கொட்டகையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது 83,000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டு, கள்ள நோட்டுகள் மற்றும் அச்சடிக்கும் இயந்திரம் மற்றும் லேப்டாப் திட்டக்குடியில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கும் விவகாரம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் செல்வம் என்ற நபர் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கு போலீசார் விரைந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பியோட்டம் பிடித்திருக்கிறார்கள். இருப்பினும் கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கி, தொடர்ந்து லேப்டாப் மற்றும் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய், 83,500 ரூபாய் கள்ள நோட்டுகள் வரையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.